தூத்துக்குடி கேடிசி நகர் பகுதியில் 4வது நாளாக வெள்ளம் வடியாததால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் தினேஷ். திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் பரவலாக கனமழையானது பெய்தது. தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட கேடிசி நகர் பகுதியில் நாம் தற்போது இருக்கிறோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதி முழுவதும் இருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் பெய்த மழையின் காரணமாக தொடர்ந்து இந்த பகுதியில் அன்று இரவு முதலே அதிகப்படியான நீரானது வரத் தொடங்கியது. அந்த நீர் அனைத்துமே தற்போது இன்று 4வது நாட்களாக வடியாத சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக அந்த வீடுகளில் வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய பொருட்கள் அனைத்துமே முழுவதுமாக சேதமடைந்ததும் நம்மால் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த மழை பெய்ய தொடங்கிய உடனே பாதுகாப்புக்காக மின்சாரம் அனைத்தும் நிறுத்தப்பட்டது. நீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திச்சீங்க? இந்த மழை இவ்வளவு பெய்யும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்க? நாங்கள் இந்த மழை இவ்வளோ ஆனால் பெய்யும், நாங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் இவ்வளோ தண்ணி வரும் இவ்வளோ இது எதிர்பார்க்கவே இல்லை. எங்கள் வீட்டிலலாம் ஃபுல்லாக எல்லா விதமான இஎம்ஐ கூட கெட்டி முடிக்காத அத்தனை ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி, அவ்வளோ வாஷிங் மிஷின் எல்லாமே எங்களுக்கு தண்ணியிலே போயிடுச்சு. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு நிதி பண்ணி கொடுங்க, ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுங்க கவர்மெண்ட். இந்த மழையால் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களோட வீட்டில் பாதிப்பு ஏற்பட்டு? எங்களுக்கு அங்கே வரைக்கும் வந்துட்டு 3 படியும் தாண்டி உள்ளே வர்ற கிணத்துல தான் தண்ணி இறங்கிச்சு. அந்த கரை வீட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியல. சாப்பாடுக்கு படி எதுவுமே பார்க்க முடியல. வெளியே கொண்டு தந்த சாப்பாடை தான் வயிற்றுக்கு பத்தாத சாப்பாடு தான். ரெண்டு சாப்பாடு தானங்க 8 உருப்படிக்கு அதைத்தான் நாங்கள் சாப்பிட்டோம். இப்பவும் அதே மாதிரி தான் தந்தாங்க. இன்னைக்கு காலையில் ஓரளவு பரவாயில்லாமல் தந்துட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் தண்ணி இறங்கிருக்கு. எங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது. பாத்திரம் எதுக்கும் போக முடியல. ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த மழைநீர் சூழ்ந்ததன் காரணமாக இந்த பொருட்களை வாங்குவதற்காகவும் எந்த ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்காகவும் வெளியே வர முடியாத சூழல் வந்துள்ளது. பக்கல் ஓடையை கிளீன் பண்ணி நல்லா தூர்வாரி விட்டுருந்தாங்கன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. உடனடியாக சரி செஞ்சு தண்ணியை நாளாக இன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் இப்பகுதிக்கு வந்து பார்வையிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நீரை அகற்றினால் மட்டுமே இந்த பகுதி மக்கள் முறையாக வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முடியும். தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 32ஆக உயர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் 10 உடல்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள உடல்களை கொண்டு செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.